பிஸ்மில்லா. இயற்கை அழகுன்னா இதுதான் அழகு. இது இயற்கையாக அழகு இல்லை, செயற்கையாக இந்த ஊரில் வாழ்ந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் உண்டாக்கியிருக்காங்க. அதை ரோடு போட்டு கவர்மெண்ட்டு விஸ்தீர்ணப்படுத்தியிருக்குது. கண் கொடுத்த வணிதம் அடுத்து போயிட்டுருக்கும்போது இந்த கமலாபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருபுறமும் தேக்கு மரத்தை வச்சுருக்காங்க. தேக்கு மரங்கிறது இந்த இடம் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே கவர்மெண்ட் லேண்டில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அடுத்து இருக்கக்கூடியது ஆறு ஓடுது. ஆறு ஓடுறதுனால அப்படியே அந்த மரங்கள் வளர்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20 அடி அகலத்துக்கு இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக மரங்கள் வளர்ந்துருக்குது. ஃபுல்லாக தேக்கு மரமாக இருக்குது. ஃபுல்லாக இப்படியே தொடர் அப்படியே போய் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கொஞ்சம் தூரத்தை எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகுது. அந்த ரோட்டுடைய ஒரு எல்லையில் இந்த மூலையிலேருந்து ஆரம்பமாகுது. ஆரம்பித்து இங்கேருந்து தொடர் போயிட்டே இருக்குது. அப்படியே அடுத்து கொஞ்சம் தூரத்தில் போய் அடுத்து ஸ்டாப் பண்ணி இந்த லைவ் தொடரை நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த தொடர்லேயே அந்த காட்டுறேன் பாருங்கள். அந்த ரோடு ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக என்னமோ ஒரு தீவு ஊரில் போகிற மாதிரி இருக்குது இயற்கையாக. இது யாரோ ஒரு முன்னோர்கள் வச்சது. அது எல்லாமே பார்த்து ரசிக்கக்கூடிய லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தேக்கு மரங்கள் அழகாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாஷா அல்லாஹ், அற்புதம். ஆல்ரெடி ஒரு லைவ் போட்டதுனால இதை லைவ் போடாமல் ஃபேஸ்புக்கில் எடிட் பண்ணி போடுறேன். போயிட்டு ஊருக்கு போயிட்டு போடுவேன். இப்போது அதை அப்படியே இயற்கையை பார்த்து அந்த இடத்துல ஒரு 200 மீட்டருக்கு அமைச்சிருக்காங்கல்ல, அதனால் அந்த அழகை அப்படியே எடுத்தேன். அது ஓகே. பிற்பாடு வேறு எங்கேயும் இது தொடருதா அப்படின்னு சொல்லி தெரியலை. அந்த தொடரையும் காட்டுறேன். இந்த பேக் சைடில் அந்த தெருவை பாருங்களேன். ஃபுல்லாக தேக்குடைய மரமே அழகு தான். அந்த அழகோட அழகு சேர்க்குறது அதனுடைய மரத்துடைய தன்மையும் கூட. அவ்வளோ ஸ்ட்ராங்கானது தேக்கு. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள். பரவாயில்ல, நல்ல இயற்கையாக யாரோ செஞ்சு வச்சதை யாரோ அனுபவிக்கிறோம். அதில் ஒரு சுகம்தான் இந்த இடத்துல. அப்படியே என்ன வெயில் வந்தாலும் இந்த இடத்துக்கு தெரியாது. இப்போ நான் 8:15க்கு நான் நின்றுட்டு நிற்கிறேன் இங்கே. இப்போ வெயில் இல்லைன்னு வச்சுங்களேன். கிளைமேட் வெதர் நல்லா இருக்குது. அடுத்து இதனுடைய தொடர் வந்துச்சுன்னா அடுத்து தொடர்றேன். அப்படியே அந்த போய்ட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே வருவேன். அந்த மரத்து ஓரம் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஓடுது. அப்படியே ஆறு அந்த சைடில் லெஃப்டில் போயிட்டே இருக்குது ஆறு. அந்த ஆற்றுடைய தண்ணியே வளைச்சி இந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. இயற்கையாகவே செஞ்சுருக்காங்க. இந்த ஊராட்சியாக இருக்கும், இல்லை கிராமமாக இருக்கும். அந்த கிராமம் செஞ்சுருக்குது. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடில் போய் எடுக்க முடியும்தான்னு பார்க்குறேன். இப்படியே எடுத்துக்கிட்டு வரேன். அந்த ரோடு இப்படியே தொடர் வருது. ரோட்டுக்கு முன்னாடி உள்ள இடம் அந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கு, இந்த கிராமத்துக்கு போகிறதுக்காக அமைச்சிருக்காங்க. ரொம்ப டாப்பாக அமைச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள். செஞ்சாலும் ஊரில் இவங்கெல்லாம் சரித்திரத்தில் இடம் பெறுவாங்க. எப்படின்டா ஊரில் எத்தனோ ஊரில் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு எங்கேயோ போயிருக்காங்க. ஆனால் சிலர் செஞ்சு வச்சது காலங்காலமாக சொல்லக்கூடிய லெவலில் இருக்கும். அதுக்கு அந்த பெருமை இந்த ஊர் கிராமத்தை சேர்ந்தவங்க அமைச்சிருக்காங்க. அது பக்கத்துலேயே தோப்பு இருக்குது, நல்ல தோப்பு. கமலாபுரத்துலேருந்து வந்துடலான்னு வச்சுங்களேன். பாக்கி ஊர்லேருந்து கிராமத்திலலாம் சுற்றி வந்தாக்கா ரொம்ப கஷ்டம். இயற்கை தோப்பு, அந்த இடத்துல தோப்பு வச்சுருக்காங்க. தென்னை மரம், வாழை மரம் அப்படி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி வாய்க்காலாக இந்த சைடில் போகுது. அடுத்து இந்த இடத்துலலாம் கட்டலை. அது அந்த இடத்துல கட்டி தண்ணி இறக்கம் வர்றதுக்கு வச்சுருக்காங்க. பாக்கி இந்த இடத்துக்கு போயிட்டுருக்குது. இந்த சைட்லேயும் ஃபுல்லாக தேக்கு தான் வச்சுருக்காங்க. இது தனியார் உண்டாக்குனதுன்னு நினைக்கிறேன். தனியார்னாக்கா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் உண்டாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் அது யூஸு. அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் கவர்மெண்ட்டுக்காக நலவு செஞ்சுட்டு போனதை காலங்காலமாக கவர்மெண்ட்டும் அனுபவிக்கலாம், அந்த ஊர் மக்களும் அனுபவிக்கலாம். ஆனால் வாழ்த்துக்கள். இந்த ஊர் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இயற்கை அழகு கொண்ட ஊர். யாரும் வந்து பாருங்கள். திருவாரூர்லேருந்து வரும்போது கமலாபுரத்தில் உள்ள புண்டியன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன். கண்கொடுத்தான் வணிகத்துக்கு அடுத்து வருது. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு லைவ் கண்கொடுத்தான் வணிகத்தை போட்டிருக்கேன். அதுக்கு பூதமங்கலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. இயற்கை அழகாக இருக்குது, பார்க்க வேண்டிய இடம். மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள். நான் இப்படியே தொடர் காட்டிக்கிட்டே வரோம் பாருங்களேன். யாரும் இல்லாமல் நம்மளே சொந்தமாக எடுக்கிறதுனால யாரும் கூட்டாளியெல்லாம் இல்லை. கூட்டாளியெல்லாம் பயணம் போயிட்டாங்க. நம்மளுடைய நண்பர்கள்னு சொல்லிட்டு எல்லாம் வயதுவர்களாக இருக்காங்க, பேரம் பேத்தின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஜாலியாக எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளே ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மளே எடுக்கிறோம். அந்த ஊரில் அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த கிராமத்தை பாருங்களேன், இயற்கையாக என்ன அருமையாக இருக்குது. அங்கே ஒரு பெரிய மனுஷன், அந்த பாலு தான் சொன்னார். அதுக்கு அடுத்து போய் பாருங்கள் ஊர்கள்லாம் இயற்கை கொஞ்சம் ஊர் அப்படின்றது. அது மாதிரி இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக தேக்கு மரமாக போட்டிருக்காங்க. ஆற்றை ஒட்டி தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை.
இயற்கையாக உண்டாயிருக்குது. அந்த அழகை ரசித்தாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நம்ம போயிட்டு கண்ட ஊர்லேயும் சுற்றி பார்க்குறோமா, அது இல்லாமல் இந்த ஊர்களில் இயற்கையாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஊரை சுற்றி போயிட்டுருக்குது. இந்த ஊர் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அத்திக்கடை கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன். அத்திக்கடை போகிற வழின்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டு கமலாபுரத்தில் குறுக்க போந்து அத்திக்கடைன்னு நினைக்கிறேன். பாக்கி அவ்வளோதான். தேக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது. என் கார் உடைக்கிற இடமா என்னென்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு பெரிய யாடை பிடிச்சி வச்சு கார்கள் நிற்கிது. இது எந்த ஊரை சேர்ந்ததுன்னு கரெக்டாக தெரியலை. அதான் பெரிய இடத்த லேண்டை வச்சு அமைச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து தொடருது. ஓகே, பஸ்ஸு போகுது, போய்கிட்டு லாரி போகுது, போய்கிட்டோம். லேசாக தான் நான் போயிட்டுருக்கேன். சரி, ஓகே. அது வார்னிங்காக குட்டி பஸ்ஸு, மினி பஸ் கிராமத்தில் போகிறதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். ஓகே, தேக்கு தான் ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் தேக்கு தான் இருக்குது. தேக்கு மரமாக நிரம்பி இருக்குது அப்படியே. மாஷாஅல்லாஹ். இது பெரிய ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, பெரிய ப்ராப்பர்ட்டி. வாழ்த்துக்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய ஊரில் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்களேன். தொடர நான் உங்களுக்கு இதை இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன். யூடியூப்க்காக உள்ளது, யூடியூப்லேருந்து லிங்க் கொடுக்குறேன், இல்லை டேரெக்டாகவே ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. எப்படி இருக்குது பார்த்து, ஒரு திருவிழா இருக்குது போகிறதுக்கு. முன்னாள் தஞ்சாவூர் ரோடுன்னு சொல்லலாம், இப்போ இந்நாள் தஞ்சாவூர் ரோடுன்னு சொல்ல முடியாது. இதனால் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் இதை உடச்சி விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது இயற்கை அழகாக ரசிக்கிறது தனி, வெயிலுடைய தன்மை இருக்காது. மலைகளை இழுத்து தரும் இந்த இயற்கைங்கிறது, மலைகளை இறக்கி தரும். அந்த ஒரு தன்மை கொண்டது. பரவாயில்ல, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பஸ்ஸு போட்டுன்னு நினைக்கிறேன். சரி, போகுது பஸ்ஸு. ஓகே, சரி, ஓகே. வாழ்த்துக்கள் பார்த்தமைக்கு நன்றின்னு சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள். எந்த ஊர் போகுது கரெக்டாக? அடுத்த ஊர் வந்துருச்சு, எருக்காட்டூர் வருது. அடுத்து போய் கமலாபுரம் மலைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஊரை நோக்கி போகிறது. இது 7-8 நிமிஷமாக இருக்குது. இயற்கை அழகாக ரசிக்கக்கூடியவர்கள் மட்டும் பாருங்கள். அவர்களுக்காக கூத்தாநல்லூர் தாலுக்கா, திருவாரூர் மாவட்டம்னு போட்டிருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி, பார்த்தமைக்கு நன்றி. முபாரக்.